நாட்டில் குழந்தை பாக்கியம் வேண்டுமென ஜெபம் பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் பிள்ளை பாக்கியம் வேண்டுமென ஜெபம் பண்ணுவது எதற்கென்றால், திருமணமாகிவிட்டது, அதன் பிறகு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறதா என்று மற்றவர்கள் கேட்பார்களே, கேட்டால் பிள்ளைகள் உண்டு என்று சந்தோஷமாக கூற முடியவில்லையே. குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் புருஷனை மலடன் என்றும் மனைவியை மலடி என்றும் சொல்வார்களே என்றுள்ள ஒரு கவலையிலும் தான் குழந்தை பாக்கியம் வேண்டும் என நினைத்து காணப்படுகிறார்கள். இப்படி விரும்பி வளர்த்து எடுக்கும் பிள்ளைகள் செய்யும் துரோகங்கள் பார்த்தால் இதற்கு மலடனாக மலடியாக இருந்திருந்தாலே உத்தமம் என்று தோன்றும் அளவிற்கு சங்கடகரமான காரியங்கள் சம்பவிக்கிறது. பெற்றோர்கள் பணம் மட்டும் சம்பாதித்தால் போதாது, ஒழுக்கமான பிள்ளைகளையும் சம்பாதிக்க வேண்டும். இதுதான் சம்பாத்தியம். சில பெற்றோர்கள் ஒரு பரிதி வரைக்கும் தான் தன் பிள்ளையை கவனிக்க முடியும், அதன் பிறகு தங்களால் முடியாது என்று தங்கள் கடமை முடிந்தது மாதிரி பேசி ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் மகனுக்கு திருமணமாகி பிள்ளைகள் என்று ஆன பிறகும் இன்னொருவன் தன் மகனை அடித்தால், எதற்கு என் மகனை அடித்தாய் என்று உரிமை கொண்டாடி மல்லு கட்டி கொண்டு நிற்கிறார்கள் இந்த பெற்றோர்கள். இப்படி ஒரு கேடான சம்பவம் நடப்பதற்கு முன்பு மகனை கண்ணும் கருத்துமாக வளர்த்துவதிலும் காட்ட வேண்டும். அப்போது அடி வெட்டு குத்து கிடைக்காது என்று பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:1 பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. 23, 27 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும், வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று சொல்லி பிள்ளைகளுக்கு உயிரோடு இருக்கும் காலமளவும் புத்தி சொல்லி வளர்த்துவது பெற்றோர்களின் தலையாய கடமை ஆகும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகள் சொன்னால் கேட்கவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களே சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்று அர்த்தமாகும். மலடன் மலடி என்று ஊர் தரும் பட்டத்தை தாங்க முடியவில்லையே, அப்படியானால் உங்கள் பிள்ளைகளை மோசம் என்று சொல்லும் போது மட்டும் நான் சொன்னால் கேட்பதில்லை என்று பிலாத்துவை போல ஏன் கைகழுவி தள்ளுகிறீர்கள்? எப்படி யாரிடம் பேசி சமாளித்தாலும் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கெட்டு போக நீங்களும் ஒரு காரணம்தான். இந்த கடமை ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சேர்த்துதான் ஆகும். எனவே பெற்றோர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அன்னால் தனக்கு பிள்ளை கிடைத்தால் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று அழுது கேட்டு வாங்கினது போல, பிள்ளை கிடைத்ததும் பிள்ளை பால் மறந்த பருவம் தாண்டினதும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டாள். அதுபோல பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்தி எடுத்து நல்ல சமுதாயம் வளர உதவுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.